அன்னபூரணி. இது ஒரு இளம் பெண்ணின் குடும்ப மரபுகள் மற்றும் சைவ உணவு உண்பவர் என்ற போதிலும் ஒரு சிறந்த சமையல்காரராக வேண்டும் என்ற லட்சியத்தை பற்றிய திரைப்படமாகும். அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதையை பற்றி பேச நான் பூ வைஷாலி ஃப்ரம் பாரதி அகாடமி. அன்னபூரணி. இது ஒரு தமிழ் திரைப்படம். இது நிலேஷ் கிருஷ்ணா அவர்களால் இயக்கப்பட்டது. டிசம்பர் 1, 2023 அன்று வெளியிடப்பட்டது. இப்படத்தின் முன்னணி கதாபாத்திரத்தில் நயன்தாரா அன்னபூரணியாகவும், ஜெய் ஃபர்ஹானாகவும், சத்யராஜ் ஆனந்தாகவும் மற்றும் கார்த்திக் குமார் அஸ்வினாகவும் நடித்துள்ளனர். பெண்கள் எல்லா துறைகளிலும் முன்னேறி வரும் சூழலில் செஃப் பணி பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு எப்படி அந்நியமாக இருக்கிறது என்பதை அழகாகவே காட்சியளித்துள்ளார் இயக்குனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சுவாமிக்கு பிரசாதம் செய்யும் குடும்பத்தில் பிறந்தவர் அன்னபூரணி. சிறு வயதிலிருந்தே உணவு சமைப்பதில் தீவிர ஆசை கொண்ட அவருக்கு இந்தியாவின் தலைசிறந்த செஃப்பான சத்யராஜ் போல் ஆக வேண்டும் என்று ஆசை. அன்னபூரணி நண்பன் ஜெய் ஊக்கத்தில் சென்னைக்கு சென்றார். அங்கு சத்யராஜ் தலைமை தாங்கும் 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலைக்கு சேர்கிறார். அன்னபூரணி முன்னேற்றத்திற்கு சத்யராஜின் மகன் கார்த்திக் குமார் தடைகளாக இருக்கிறார். அதை அன்னபூரணி எப்படி தகர்த்தெறிகிறார் என்பதுதான் மீதிக்கதை. சுருக்கமாக, அன்னபூரணி திரைப்படத்தின் நேர்மறையான செய்தி என்னவென்றால், எந்த ஒரு பின்னணியிலிருந்தும் வரும் ஒரு நபர் தனது ஆர்வத்தையும் விடாமுயற்சியையும் பயன்படுத்தி சமூக தடைகளை மீறி தனது இலக்கை அடைய முடியும் என்பதே அன்னபூரணி திரைப்படத்தின் கதையாகும். நன்றி.